மிஸ்ஸஸ் அபி, நடந்த பிரச்சனைகளை பத்தி இப்ப நான் பேச வரல. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் ரஞ்சன், நீங்க கொடுத்த டைம் எனக்கு பத்தல. மிகப்பெரிய அமௌண்ட் எனக்கு புரட்ட வேண்டியதா இருக்கு. அதனால தான் சொல்றேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கவலை இருக்கணும் சார், இல்லனா அதுல அர்த்தமே இல்ல. ராஜாமணி மேடம் காட்டின இன்ட்ரெஸ்ட்ல தான் நாங்க அந்த 10 ஃபிளாட்ஸ் இடத்த வாங்கணும். அப்படி இருக்கும்போது பிரச்சனைன்னு வரும்போது ஒதுங்கிட்டு சுயநலமா பேசுறது தப்பு. அப்ப என்ன பண்ண சொல்ற அபி? எங்களையும் சேர்ந்து நஷ்டப்பட சொல்றியா? நஷ்டப்படணும்னு நான் சொல்லல மேடம். என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா அப்ப எங்களுக்கு டைம் வேணும். மத்தபடி நீங்க பேசுறதுல எந்த நியாயமும் இல்ல. நியாயத்தை பத்தி நீ பேசாத அபி. மேடம், கொஞ்சம் சுமூகமாவே போலாமே. எப்படி சார்? எப்படி சுமூகமா போக முடியும்? இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எப்படி முடியும்? கரெக்ட் தான். 2 சைட்லயும் கஷ்டமும் நஷ்டமும் இருக்கு இல்லையா? கொஞ்சம் விட்டு கொடுங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லனுக்காக நிறைய விட்டு கொடுத்தாச்சு. மிஸ்டர் ரஞ்சன், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நலனை பத்தி நீங்க அக்கறைப்படவோ இல்ல விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்ல. ஏன்னா இது எங்க கம்பெனி. உங்க கம்பெனி எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்ன உளறீங்க? இல்ல உங்க பார்ட்னர்ஸ்லாம் இதுல இருக்காங்களா? என்னோட பார்ட்னர்ஸ் உஷா, தொல்காப்பியன், மிஸ்டர் விஸ்வநாதன், இவங்க எல்லாரும் என்னோட நலன்ல அக்கறை உள்ளவங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவங்களும் நினைப்பாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது மிஸ்டர் ரஞ்சன். அப்படியா? எஸ், உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அது தெரியாதுன்னு தான் சொல்றேன். அபி, உஷா, வா உஷா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு அபி, சொல்லு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரே அவர்தான் மிஸ்டர் ரஞ்சன், ராஜாமணி மேடமோட சிஸ்டர் சன். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கிற இவங்களோட ப்ராஜெக்டை குறிப்பிட்ட காலத்துல முடிக்க முடியாத காரணத்தினால அதுக்கு போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண போறேன், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இது சம்பந்தமா இன்னைக்கு சில முடிவுகளை எடுக்கலான்னு இருக்கேன். உஷா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் இதுல ஒரு பார்ட்னர் தான். நீ, நான், தொல்காப்பியன், விஸ்வநாதன் சார், நம்ம 4 பேருமே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இன்னைக்கு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஏன்னா நாம தான் இதை நிறுவனம். ஆனா சம்பந்தம் இல்லாதவங்க இதுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அதான் நான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். அபி, அவங்களை டென்ஷன் படுத்தாதீங்க. பாவம், உஷா அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ட்னரா இருந்தது அந்த காலம், இப்ப இல்ல. ஏன்னா உஷா அவங்க ஷேரை வித்துட்டாங்க. யாருக்கு தெரியுமா? எனக்கு, அதாவது ரஞ்சனுக்கு. இவர் என்ன சொல்றாரு? என்ன டவுட்டா இருந்தா அவங்க எழுதி கொடுத்த பத்திரத்தை நீங்களே பாருங்க. என்ன உஷா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. மிஸ்டர் ரஞ்சன், வாட் இஸ் திஸ்? உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்குறதுக்காக ஷூரிட்டி மாதிரி பிளாங்க் பேப்பர்ல தானே நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதை வச்சு இப்படி ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க. ஃபோர்ஜரியா? எது ஃபோர்ஜரி? உங்களுக்கு பணம் தேவைன்னு என்கிட்ட வந்து கேட்டீங்க, நான் அடமானம் வைக்கிற மாதிரி கொடுக்கணுமோ? என்ன உஷா சொல்ற? அபி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருந்தது. எங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்காக உன்கிட்ட உதவி கேட்கலான்னு ஆபீஸ்க்கு வந்தேன். அப்ப கிருஷ்ணன் சார் உன் நிலைமை பத்தி என்கிட்ட சொன்னாரு. சரி, இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் கிருஷ்ணன் சார் எனக்கு கூப்பிட்டு இந்த ரஞ்சனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. நான் கேட்கிற பணத்தை இவர் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு எம்டி பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்கினாரு. இப்போ என்னடானா அதை வச்சு ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. என்ன ரஞ்சன் இதெல்லாம்? சாரி, அவங்க தேவைக்கேத்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படி பார்த்தா நான் இவங்க ஒருத்தரை மட்டும் தான் ஏமாத்திருக்கணும். மிஸ்டர் விஸ்வநாதன் கூட எழுதி கொடுத்திருக்காரு. பாருங்க. என்ன சார் இது? என்ன சார் இது? ஐம் சாரி அபி.
உனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப நாளா பண கஷ்டம். என் ஒய்ஃபுக்கு கேன்சர், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. வேற வழி தெரியலம்மா. ஐம் சாரி சார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க சார். இல்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இத பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. ஐம் சாரி அபி, ஐம் சாரி. சார் அபி, அபி, எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அபி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐம் சாரி அபி. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை உஷா. நீ கிளம்பு. அபி, என்னாச்சு? வெளியில உஷா டென்ஷனா போறாங்க, கேட்டா ஒண்ணுமே சொல்ல. என்னை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல தொல்காப்பியம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அபி. உஷா விஸ்வநாதன் சார் அவங்க 2 பேரோட ஷேர்ஸையும் ரஞ்சன் பேர்ல மாத்திருக்காங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர்ஸ். ஆமா. உஷாவை கேட்டா ரஞ்சன் ஏதோ ஏமாத்திட்டாருன்னு சொல்றா. விஸ்வநாதன் சாரை கேட்டா அவரோட வைஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதனால ஷேர்ஸை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க தோல்ஸ். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? இந்த கம்பெனிக்குள்ள எதுக்கு நுழைஞ்ச சொல்லு. உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். நல்லா நடிக்கிறீங்க தொல்காப்பியன், நல்லாவே நடிக்கிறீங்க. நடிக்கிறானா? யார நடிக்கிறா? யார் நடிக்கிறா? ஆண்டி நீங்க இருங்க, நான் விளையாடல. உஷா விஸ்வநாதன் இவங்க மட்டும் எழுதி கொடுக்கல. மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்களும் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. இனி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு சொந்தமானது. ஏன்னா முக்கால்வாசி ஷேர் என்கிட்ட தான் இருக்கு. ஒன்னும் புரியல அபி. எப்படின்னு தெரியல. என்னோட கையெழுத்தான் தெரியல. அபி, பிரியத்துக்கும் அன்புக்கும் விலை வைக்காதீங்க கங்கா அப்படின்னு சொன்ன தொல்காப்பியன் இப்ப கங்காவுக்காக ஒரு கையெழுத்து போட தயங்குறாரு. எனக்கு செக்யூரிட்டி போட்டா உங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அப்படிதானே? என் மேல தயக்கம் இல்லாத அன்பு காட்டுறேன்னு சொன்ன தொல்ஸ் இன்னைக்கு ஒரு சாதாரண கையெழுத்துக்கு இவ்வளவு தயங்குறாரு. இவ்வளவு தயக்கத்தோட நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அது எனக்கு வேண்டாம் தொல்ஸ். ஹலோ, கொடுங்க.
தொல்காப்பியன், என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? தொல்காப்பியன், உண்மையை சொல்லு கங்கா. உனக்கு வீடு கட்ட லோன் வாங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினேல, அந்த பத்திரத்தை யூஸ் பண்ணி நான் ஏதோ என்னோட ஷேர்ஸ் எல்லாம் ரஞ்சனிக்கு எழுதி கொடுத்ததா ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க. ஐயோ, ஷேர மாத்தி. ஆமா, உன்னை நான் எவ்வளவு தூரம் நம்புறேன். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஒவ்வொரு முறை நீ தப்பு பண்றப்ப கூட நான் எவ்வளவு சகஜமா அதை எடுத்துக்கிட்டேன். ஏதோ பணத்தாசை ஆர்வ கோளாறு நினைச்சேன். ஆனா நீ அடிப்படையில இவ்வளவு பெரிய துறையா இருப்பேன்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. உன் வீட்டு லோனுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பேப்பரை நீ ஆதிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, அந்த 10 பிளாட் ஓனர்ஸ் எழுதி கொடுத்த காமன் அக்ரிமெண்ட் பேப்பர், சிங்கிள் பேப்பர், அதையும் ஆபீஸ்ல திருடி கொண்டு போய் நீ ஆதிக்கிட்ட கொடுத்திருக்க. ஐயோ தொல்காப்பியன், பேசாத. உலகத்திலே ரொம்ப பெரிய பாவம் எது தெரியுமா? கொலை கிடையாது, திருட்டு கிடையாது. நம்மள உண்மையா நம்புறவங்களை ஏமாத்திரம் பாரு, அதுதான் மனுஷன் பண்றதுக்கே பெரிய பாவம், மகா பெரிய பாவம். இந்த பாவத்தை பண்றவங்களுக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது. மோசம் பண்ணிட்டே கங்கா. இனி நான் அபியோட முகத்துல எப்படி முழிப்பேன்? இதை விட என்ன கொண்டு போட்டிருக்கலாம். இப்படி கழுத்து அறுத்திட்டிய பாவம். நிறுத்துங்க. எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. இது ஆதியோட சூழ்ச்சி. என்னையும் ஏமாத்தி உங்களையும் சிக்க வச்சுட்டா. பசப்பாத. இப்படி ஏதாவது சொல்லி என்ன திசை திருப்பலான்னு மட்டும் நினைக்காத. ஏன் இப்படி பண்ண? உன்னை மனசார நினைச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? சொல்லு. அபிக்கு ஒண்ணுனா முன்னாடி போய் நிக்கிற என்ன வச்சு அவங்கள தண்டிச்சிட்டேன். காசுக்காக எதையும் செய்யற கேவலமான பிறவியா நீ? Just stop it. காசுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல, அந்த அபி. இல்லனா ரஞ்சன் மேல இப்படி ஒரு பழிய போடுவாளா? இல்ல நீங்க தான் இப்படி வந்து நடிப்பீங்களா? வாய மூடு. அபியை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. உன்னை நான் அடிச்சதுக்காக நீ கோவப்படுற, தப்பு. உன்னை கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. அபியை பத்தி நீ பேசாத. அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க. யாரு? அபியா? யார்கிட்ட வந்து இத சொல்றீங்க? என்கிட்டயா? அன்னைக்கு நீங்க அடிபட்டு எங்க வீட்ல கடந்த உங்களை அவ பார்க்க வந்தப்ப எனக்கு பண்ணாலே ஒரு சத்தியம். அது என்னாச்சு? தொல்காப்பியனை விட்டு நானா ஒதுங்கிக்கிறேன், அவர் கூட பேச மாட்டேன் அப்படி இல்ல அளந்தாளே. உங்களை பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலக்க சொன்னேன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த அபி ஒண்ணுமே பண்ணலையே. அபி என்னை விட்டு விலகணும்னு நீ கேட்டுக்கிட்டியா? அதனாலதான் இத்தனை நாள் அபி என்ன புறக்கணிச்சாங்களா? இதோ பார், மத்தத கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த விஷயத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய சுயநலவாதியா நீ? உன்னை காதலிச்சுட்டா எனக்கு ஒண்ணுமே இருக்க கூடாதா? என்னோட நண்பர்கள்லாம் நான் தூக்கி எறியணுமா? நண்பர்களா இருந்தா பரவாயில்லையே. ஆனா அபிக்கும் உங்களுக்கும் எல்லைய தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்கு. அறிவு கட்டத்தனமா பேசாத கங்கா. நான் பேசல, ஊரே பேசுது. ஏ, அன்னைக்கு அந்த அபிய அவன் புருஷன் கோர்ட்ல வச்சு இதே மாதிரி பேசல? அப்புறம் ஏன் மத்தவங்க பேச மாட்டாங்க? அதனாலதான் சொன்னேன், அந்த அபிய நீங்க விட்டுட்டு வந்தா உங்க காதல நான் ஏத்துக்கிறேன். இதோ பார், எனக்கு காதலை விட நட்பு தான் முக்கியம். கங்கா விட அபிதான் முக்கியம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அபியோட நட்பை விலக்கி வச்சுட்டு தான் உன் கூட குடும்பம் நடத்தணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். குட் பை. தொல்காப்பியன், நான் தப்பு பண்ணல. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் தப்பு பண்ணல. நான் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு தான். எல்லா பழியும் ஏன் மேலே போடுறீங்களே. உங்களை காதலிச்சதே தப்புதான். ஹாய் ரஞ்சன். வா ஆதி. அர்ஜுன் விஷயம் என்னாச்சு? கடவுள் புண்ணியத்துல அர்ஜுன் விடுதலை ஆயிட்டான். அப்படியா? ரேகா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அர்ஜுனோட விடுதலைக்கு காரணம். ரஞ்சன், நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா நல்ல வேலை, அர்ஜுன் தப்பிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நானும் தான். இப்போ என் மனசு அடைஞ்சிருக்கிற ஆறுதல என்னால அவ்வளவு ஈஸியா விளக்க முடியாது. ரஞ்சன், என் மனசுல ரொம்ப காலமா ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? ரேகாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனோங்கிற உறுத்தல். அது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அவளே எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. என் தம்பியோட ரிலீஸ்க்கும் ரேகாவே காரணமாயிட்டா. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ரிலீவ்ட். ரஞ்சன், இனிமே எனக்கு வரிசையா வெற்றி தான் வரப்போகுது. ஐ ரியலி மீன் இட். அது சரி, ஆஃபீஸ் மேட்டர் என்னாச்சு?
அந்த பரதேசிங்களை துரத்தியாச்சு இல்ல? என்னாச்சு ரஞ்சன்? ஆதி, நீ உன்னோட டென்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆயிட்ட. ஆனா நான் டென்ஷனோட இருக்கேன். என்ன சொல்ற? எனி ப்ராப்ளம் ரஞ்சன்? ப்ராப்ளம் தான். யாரால? ஆதி, ஓ மிஸ்ஸஸ் உஷாவும் மிஸ்டர் விஸ்வநாதனும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த தொல்காப்பியன் எப்பவுமே ப்ராப்ளம் தான். ரொம்ப எகிர்றான். அவன் எகர்னா என்ன? கையெழுத்து போட்ட பேப்பர்ஸை காட்ட வேண்டியதானே? பின்ன காட்டாம இருப்பனா? அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். எதுவுமே பேசல. பேசாம இருந்தான். அப்புறம் வெளியே போயிட்டான். தலை சுத்திருக்கும் அந்த ராஸ்கலுக்கு. கையெழுத்து தான் ஃபைனல். இனிமே அவனால எதுவுமே கிழிக்க முடியாது. எது எப்படியோ ரஞ்சன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட அத்தாரிட்டி நீதான். அதுல முக்கால்வாசி பங்கு உன்கிட்ட தான் இப்போ இருக்கு. ஆமா. சரி, இப்ப நம்ம அடுத்த மூவ் என்ன? சொல்றேன்.